அடுத்ததாக கேட்க இருப்பது பக்தி பாமாலை. நேயர்கள் எல்லாருக்கும் தெரியும், இந்த பக்தி பாமாலையில் பக்தி பாடல்கள் ஒளிபரப்பாகணும். அதோட ஒவ்வொரு வாரமும் சில ஆன்மீக விஷயங்களையும் தொடர்ந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி இந்த வாரமும் ஒரு சிவனுக்குரிய அற்புதமான தலத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பக்தி பாடலை கேட்கலாம். ஏன் இன்னைக்கு சிவனோட தலத்தை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இப்போ நம்ம இருக்கிற மாதம் ஐப்பசி மாதம். இது ஒரு அற்புதமான மாதம், துலாஸ்நான மாதம் அப்படின்லாம் நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இந்த ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மிகவும் அற்புதமான பௌர்ணமி. பௌர்ணமினாலே அது அற்புதமான திருநாள், எல்லா தெய்வத்துக்கும் உகந்த நாளுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு ஒரு விசேஷ சிறப்பு உண்டு. என்ன சிறப்பு அப்படின்னா, ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு எல்லா சிவாலயங்களையும் உச்சிக்கால பூஜையில் அன்னாபிஷேகம் செய்வாங்க. அதாவது எல்லா சிவன் கோயிலையும் இருக்கிற சிவலிங்கத்துக்கும் உச்சிக்கால வேலையின் போது நடத்தப்படும் அர்ச்சனை அன்னத்தால் அபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்வாங்க. இது மிகவும் பிரசித்தமானது. இது வருஷத்துக்கு ஒரு முறை தான் இது எல்லா சிவாலயங்களிலும் செய்யப்படும். அதனால் நம்ம ஐப்பசி பௌர்ணமியை ஒட்டி இருக்கிறதுனால அது சம்பந்தமான விஷயங்களை நம்ம பேசலாம் அப்படின்னு தான் நான் சிவனோட தலத்தை எடுத்தேன். ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியில் அன்னாபிஷேகம் எப்படி நடத்துவாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 1000 கிலோ அரிசியில் வந்த சாதத்தை ஆற வச்சு அந்த சாதத்தை கொண்டு சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்து 500 கிலோ காய்கறிகளால் அலங்காரம் செய்து மிகவும் விசேஷமாக பூஜை செய்வாங்க. அதில் ரொம்பவும் பிரசித்தமான தலம் எது அப்படின்னா, தஞ்சையை சேர்ந்த பிரகதீஸ்வரர் ஆலயமும் கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கிற பிரகதீஸ்வரர் ஆலயமும் மிகவும் பிரசித்தமான திருவிழாவாக இது கொண்டாடுறாங்க. அப்படி அன்னாபிஷேகம் செய்யப்படும் சாதத்தை பக்தர்களுக்கு, பறவைகளுக்கு, விலங்கினங்களுக்குன்னு எல்லாருக்கும் கொடுத்து அவங்களோட பசியை போக்குவாங்களாம். அப்படி அன்னாபிஷேகம் செய்யும் பொழுது அந்த ஒவ்வொரு சாதமுமே சிவலிங்கமாக பக்தர்களால் கருதப்படுது. இந்த அளவுக்கு பிரசித்தமான ஐப்பசி பௌர்ணமி ஒட்டி உச்சிக்கால பூஜைக்கே சிறப்பு பெற்ற ஒரு தலத்தை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். உச்சிக்கால பூஜைனால எல்லா கோயிலையும் சிறப்பானது தான் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஒரே ஒரு தலத்தில் மிகவும் சிறப்பான தலமான கருதப்படுறது என்னன்னா, பஞ்சபூத தலங்களில் நீர்த்தலமான திருவானைக்காவல். இந்த திருவானைக்காவல் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இருக்குது. இந்த கோயிலில் தான் உச்சிக்கால பூஜை மிகவும் சிறப்பாக கருதப்படுது. அது என்ன, அந்த தல வரலாறு என்ன அப்படிங்கிறத இந்த வாரம் தெரிஞ்சுக்குவோம். ஒரு சமயம் கைலாயத்தில் சிவபெருமான் தவத்தில் இருக்கும் பொழுது பார்வதி தேவி அவரோட கண்ணை இறுக்கி மூடி விளையாண்டுறாங்களாம். அதனால் உலகமே இருண்டுடுது. அதனால் கோபமுற்ற சிவபெருமான் பார்வதி தேவியோட தவறை கண்டித்து, நீ பூலோகத்தில் போய் சிவபூஜை செய்து தவம் இருந்து மறுபடியும் என்னை அடையணும் அப்படின்னு சொல்லி பூலோகத்துக்கு அனுப்பி வச்சிடுறாரு. தன் தவறை உணர்ந்த பார்வதி தேவியும் சிவனோட கட்டளையை ஏற்று பூலோகத்துக்கு சிவபூஜை செய்கிறதுக்காக வராங்க. அப்படி அவங்க வந்தப்போ திருச்சி மாவட்டத்தில் காவிரி கரை ஓரமாக ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்தில் இருக்கிற வனப்பகுதியை பார்த்து, அந்த வனத்திலேயே சிவபூஜை செய்ய தவம் செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்பி அந்த வனத்தில் இறங்குறாங்க. அந்த காவிரி கரையில் இருந்த மண்ணை எடுத்து அந்த வனத்தில் ஒரு சிவலிங்கத்தை செய்து தவமும் இருந்து தினமும் சிவபூஜை செய்து வழிபட்டு வந்திருக்கிறாங்க. அப்படி வந்த சிவலிங்கம் தான் திருவானைக்காவலில் இருக்கிற ஜம்புகேஸ்வரர். இது காவிரி மண்ணால் எடுத்து செய்யப்பட்டதுனால இதுக்கு அப்புலிங்கம்னு பேர். ஏன்னா தண்ணீர்லேருந்து எடுத்து செய்யப்பட்ட லிங்கம் அப்படின்னு அர்த்தமா. இந்த மாதிரி அம்பாள் வழிபட்ட தலம்தான் திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் ஆலயம். இது இந்த காரணத்தினால தான் உருவானது அப்படின்னு வரலாறு சொல்லுது. திருவானைக்காவலில் அம்பாள் செய்த பூஜையை ஏற்றுக்கிட்ட சிவபெருமான் அந்த இடத்துக்கு அம்பாளை ஆட்கொண்டார் அப்படிங்கிறதும் வரலாறு சொல்லப்படுது. அப்படி வந்த சிவபெருமான் அம்பாளுக்கு காட்சி கொடுக்கும் பொழுது சில உபதேசங்களையும் அந்த தலத்தில் செய்திருக்கிறாரு. அதனாலேயே இந்த தலம் உபதேசிக்கும் தலம் அப்படின்னும் சொல்லப்படுது. இங்கே சிவபெருமான் உபதேசிக்கும் நிலையில் இருப்பதாகவும், அம்பாள் சிவபெருமானிடமிருந்து உபதேசம் கேட்கும் நிலையில் மாணவியாக இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இங்கே சிவனும் அகிலாண்டேஸ்வரி அம்பாளும் குரு மாணவி அப்படிங்கிற உறவு முறையில் இந்த சன்னிதானத்தில் இருக்கிறதுனால
இங்கே எல்லா சிவ ஆலயங்களிலும் நடக்கிற திருக்கல்யாண நிகழ்ச்சி இங்கே நடத்தப்படுறது இல்லை. காரணம் என்னன்னா, சிவபெருமான் குருவாகவும் ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி மாணவியாகவும் இருப்பது தான். மேலும் இன்னைக்கும் அகிலாண்டேஸ்வரி அம்பாளே சிவனோட கருவறைக்கு வந்து சிவபூஜை செய்வதாக நம்பப்படுகிறது. அதனால தான் ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி சன்னிதானத்தில் இருக்கும் அர்ச்சகர் உச்சிக்கால பூஜையின் போது புடவையை கட்டிக்கொண்டு அம்பாள் மாதிரியே உருவெடுத்து சிவனோட சன்னிதானத்துக்குள்ள கருவறைக்குள்ள சென்று சிவனுக்கு தினமும் உச்சிக்கால வேளையின் போது பூஜை செய்கிறாங்க. இது வந்து அகிலாண்டேஸ்வரி அம்பாளே சிவனுக்கு உச்சிக்கால பூஜையை செய்வதாக நம்பப்படுகிறது. இந்த தலத்தோட சிறப்பு என்னன்னா, இந்த உச்சிக்கால பூஜை தான் மிகவும் சிறப்பானது. இதை காணவே பக்தர்கள் தினமும் கூடி நிற்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி செய்யப்படும் அன்னம் நைவேத்தியத்தை பக்தர்களுக்கு பிரசாதமாக பூஜை முடிந்த பிறகு வழங்குறாங்க. இங்கே இருக்கிற அம்பாள் ஆரம்ப காலத்தில் ரொம்ப உக்கிரமாக இருந்ததாகவும், இந்த தலத்துக்கு வந்த ஆதிசங்கரர் அம்பாளோட உக்கிரத்தை தணிக்கிற வகையில் அம்பாளுக்கு வலதுபுறம் எதிர் திசையில் பிரசன்ன விநாயகரை பிரதிஷ்டை பண்ணி, மேலும் ஸ்ரீசக்கரம் பொதித்த தாடங்கத்தையும் பிரதிஷ்டை பண்ணதா சொல்லப்படுது. அந்த மாதிரி தாடங்கன்னாலே காதணிகள்ங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸ்ரீசக்கரம் பொதித்த அந்த தாடங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி அம்பாளோட உக்கிரத்தை குறைச்சிருக்கிறதுனால அம்பாள் கருணை உள்ளம் கொண்ட தாயாக இங்கு விளங்குகிறாள். மேலும் இந்த அம்பாளோட சன்னிதானமும் ஸ்ரீ பிரசன்ன கணபதியோட சன்னிதானமும் ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்தோட வடிவத்தில் அமைச்சிருக்கிறாங்க. இந்த ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்தோட அம்சத்தில் அந்த வடிவம் இருக்கிறதுனால அம்பாளையும் பிரசன்ன கணபதியையும் தினமும் 12 முறை வலம் வந்து 48 நாட்கள் தொடர்ந்து வலம் வந்து இருந்தால் ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரியோட பரிபூரண ஆசி கிடைக்கும் அப்படின்னு எல்லா பக்தர்களாலையும் நம்பப்படுது. இந்த தலத்தை பற்றி நம்ம சொல்லணும், இதுக்கு ஏன் திருவானைக்காவல் அப்படிங்கிற பெயர் வந்தது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா, கைலாயத்தில் சிவகணங்களில் 2 சிவகணம் இருந்திருக்காங்க. அந்த 2 சிவகணத்தோட பேர் மால்யவான், புஷ்பதந்தா. இந்த மால்யவானும் புஷ்பதந்தாவும் யார் சிவபூஜையை அதிகமாக செய்கிறாங்க, யார் சிவங்கிட்ட அதிகமாக கடமையோட தொண்டு பண்ணுறாங்க அப்படிங்கிறதுல ஏகப்பட்ட போட்டி இருந்ததா 2 பேருக்குமே. அதனால் 2 பேரும் ஒருத்தரை சண்டை போட்டுகிட்டே இருந்தாங்களாம். இதனால் ஒரு நாள் சண்டை முத்தி மால்யவான் புஷ்பதந்தாவை யானையாக போகணும் நீனு அப்படின்னு சாபம் விட்டுறாரு. புஷ்பதந்தா மால்யவானை நீ சிலந்தியா போ அப்படின்னு சொல்லி சாபம் விட்டுக்கிறாங்க. இப்படி 2 பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் சாபம் விட்டு கைலாயத்தில் இருக்க முடியாமல் பூலோகத்துக்கு வந்துடுறாங்க. அந்த சாப விமோசனம் வேண்டி அவங்க பூலோகத்துக்கு வந்தப்போ அவங்க வந்த இடம்தான் இந்த ஜம்புகேஸ்வரர் சிவலிங்கம் இருக்கிற திருவானைக்காவல் தலம். இந்த திருவானைக்காவலில் இருக்கிற சிவலிங்கத்தை தினமும் யானையும் சிலந்தியும் பூஜை பண்ணி வந்திருக்கிறாங்க. யானை காவிரியிலேருந்து தண்ணி எடுத்து துதிக்கையாலேயே தண்ணி எடுத்துகிட்டு வந்து சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்து வணங்கியிருக்கு. சிலந்தி சிவலிங்கத்து மேலே எந்த தூசியும் படாமல் சிவலிங்கத்தை பாதுகாக்கிற பொருட்டு தன்னோட வலையை வந்து சிவலிங்கத்தை சுற்றியே வலை பின்னி சிவனை பாதுகாத்திருக்கு. இவங்களோட 2 பேரோட டெடிகேஷனான அந்த பக்தியை மெஞ்சின சிவபெருமான் அவங்களுக்கு காட்சி கொடுத்து 2 பேரையும் ஆட்கொண்டு மறுபடியும் கைலாயத்துக்கே அழைச்சிட்டு போயிடறாராம். அந்த மாதிரி கைலாயம் சென்ற அந்த மால்யவானும் புஷ்பதந்தாவும் சிவபூஜையில் மனமொன்றி எந்த போட்டியும் இல்லாமல் ஈடுபட்டதா ஐதீகம் சொல்கிறாங்க. மேலும் இந்த சிலந்தியாக இருந்த மால்யவான் மறுபிறவி எடுத்து கோச்சங்கன் அப்படிங்கிற ஒரு சோழ மன்னனா பிறப்பு எடுக்கிறாரு. அந்த மாதிரி கோச்சங்கன் அவதாரத்தில் வந்து பல கோயில்களை கட்டி பல திருப்பணிகளை செய்திருக்கிறாரு. அவர் கட்டின கோயில் தான் இந்த திருவானைக்காவல் கோயில். இந்த திருவானைக்காவல் கோயிலோட சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு குட்டி அளவில் உள்ள யானை கூட சிவனோட சன்னிதானத்தில் புக முடியாதபடி இந்த கோயில் அமைச்சிருக்கிறாங்க. மேலும் இந்த திருவானைக்காவல் கோயிலை கட்டின கோச்செங்கணன், கோனாலே அரசன், செங்கண்ணன்னா சிவந்த விழிகளை உடையவன். இந்த அரசன் வந்து பிறக்கும் போதே அரசனோட கண்கள் 2ம் சிவப்பாக இருந்துதான். அதனால தான் இந்த அரசனுக்கு கோச்செங்கணன் அப்படின்னு பேர். இவர் கிட்டத்தட்ட 70 கோயிலை கட்டியிருக்கிறாரு. அந்த 70 கோயிலில் முதன்மையான கோயில் தான் இந்த திருவானைக்காவல்.
அதாவது யானை பூஜித்த தலம் அப்படிங்கிறதுக்காக தான் இது திருவானை கோயில் அப்படின்னு இருந்திருக்கு. அது காலப்போக்கில் திருவானைக்காவலாக மாறிடுச்சு. இது 1800 வருஷத்துக்கு முற்பட்ட தலம். இங்கே இருக்கிற சிவன் சுயம்புலிங்கம். அதனால் இது பஞ்சதலங்களில் நீர்த்தலமாக விளங்குவதோட பல சிறப்பு அம்சங்களை கொண்ட தலமாகவும் விளங்குது. என்ன நேர்களே, அற்புதமான திருவானைக்காவலை தரிசனம் பண்ணோம். நான் உங்களுக்காக கேட்கிற கேள்வி, பஞ்சபூத தலங்களில் நீர்த்தலம் திருவானைக்காவல்னு சொன்னேன். மற்ற 4 தலங்களை பற்றி நீங்கள் எனக்கு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால் பஞ்சபூதங்களில் நீர்த்தலத்தை தவிர மற்ற 4 தலங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு கேட்கிற கேள்வி. உங்களுக்கு பதில் தெரிஞ்சால் நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு சொல்ல வேண்டிய எண் 408-912-5565 408-912-5565. அதுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு மற்ற 4 தலங்கள் என்னென்ன அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இப்போ வரப்போகிற பக்தி பாடலை கேட்போம். பிட்டுக்கு மண் சுமந்து கங்கை தலை சுமந்து உமையை தன்னிடம் சுமந்தவன். பிட்டுக்கு மண் சுமந்து கங்கை தலை சுமந்து உமையை தன்னிடம் சுமந்தவன். ஈசன் உமையை தன்னிடம் சுமந்தவன். தில்லையாடும் நடராஜன் உமையை தன்னிடம் சுமந்தவன். பூதகணத்தலைவன் நாட்டியத்தின் முதல்வன் கைலையங்கிரி இறைவன் கைலை வாழும் சிவன். பிட்டுக்கு மண் சுமந்து கங்கை தலை சுமந்து உமையை தன்னிடம் சுமந்தவன். சிவன் ஆட உமை சேர சிவன் ஆட உமை சேர ஆனந்த தாண்டவம் அரங்கேற உலகாளும் சிவன் ஆட அண்ட சராசரம் அசைந்தாட. சிவனாட உமை சேர ஆனந்த தாண்டவம் அரங்கேற உலகாளும் சிவனாட அண்ட சராசரம் அசைந்தாட. நரம்பினை வீணையின் கம்பியாய் ஆக்கி இசையினை மீட்டிய ராவணனே அவன் பக்தியை மெச்சி வரம்பல தந்து அருளிய நந்தி வாகனனே. மலைமகனே கலைமகனே என் உடலின் ஒவ்வொரு அணுவிலும் கலந்தவனே. பிட்டுக்கு மண் சுமந்து கங்கை தலை சுமந்து உமையை தன்னிடம் சுமந்தவன். மீனாட்சி கல்யாண வைபவம் மதுரையில் நடந்தேற திருமால் தன் திருத்தங்கை கைகளை பரமனின் கரம் சேர்க்க
மீனாட்சி கல்யாண வைபவம் மதுரையில் நடந்தேற திருமால்தன் திருத்தங்கை கைகளை பரமனின் கரம் சேர்க்க வஸ்திரமாய் புலித்தோலினை சாத்தி கழுத்தினில் பாம்பினை சுற்றியவர் இன்று தேவர் வியந்திடும் திருமுகம் காட்டி அழகினிருப்பிடமாகியவன் ஈசனவன் சுந்தரேசனவன் ஸ்ரீகாளஹஸ்தியில் வாழ்கின்ற இறைவனவன் பிட்டுக்கு மண் சுமந்து கங்கை தலை சுமந்து உமையை தனிடம் சுமந்தவன் பிட்டுக்கு மண் சுமந்து கங்கை தலை சுமந்து உமையை தனிடம் சுமந்தவன் ஈசன் உமையை தனிடம் சுமந்தவன் தில்லையாடும் நடராஜன் உமையை தனிடம் சுமந்தவன் பூத கணத்தலைவன் நாட்டியத்தின் முதல்வன் கைலயங்கிரி இறைவன் கைலயங்கிரி இறைவன் கைலயங்கிரி இறைவன். வணக்கங்க. அவங்க ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்கல்ல அந்த கோயில் இத பத்தி. ஆமாம்மா, நீங்க எங்கேருந்து பேசுறீங்கம்மா? உங்க பேர்? நாங்க மில்பிடாஸ்ல இருந்து பேசுறேங்க. என் பேர் அன்னபூரணி. அன்னபூர்ணி, அம்சமான பேர். அன்னத்தை பத்தி தான் நாங்க சொல்லியிருக்கிறோம். கரெக்டா அன்னபூர்ணியா கால் பண்ணீங்க. ஓகே, ரொம்ப நன்றி. ஓகேங்க. இது காஞ்சிபுரம்ங்க. காஞ்சிபுரம் வந்து நிலம். சரி. திருவண்ணாமலை வந்து நெருப்பு. சரி. சிதம்பரம் வந்து ஆகாயம். சரி. காளகஸ்தி வந்து காற்று. இஸ் இட் ரைட்? நீங்க பதில் சொல்லிருக்கீங்க. சரியா என்னங்கறத நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்துல சொல்லுவோம். மத்த நேயர்கள் என்ன சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு. ஏன் உங்க பேர் அன்னபூர்ணின்னு இப்பதான் தெரியுது. ரொம்ப நன்றிமா. ஒரு ரொம்ப பொருத்தமான பேரோட வந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஓகே ஓகே. பாய். என்ன நேயர்களே, அன்னபூர்ணி அவங்க வந்து பதில் சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கும் பதில் சொல்லணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் அந்த 4 தலங்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பதில் சொல்லுங்கள். கொஞ்ச நேரத்திலே நான் சரியான பதில் எதுங்கிறத நான் சொல்லிடுறேன்.